தமிழக வரலாற்றில் தடம் பதித்த இரண்டு முக்கிய சோழ அரசர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கு பிறகாக சோழ அரசராக பதவியேற்ற ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை சோழர்களின் தலைநகராக மாற்றினார். 1014ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் பேரரசு பட்டம் ஏற்றதும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் கோயிலுக்கு அருகே அரண்மனையையும் கட்டி அரசாட்சி செலுத்தியுள்ளார் என்று வரலாறு கூறுகின்றது. ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பல நாடுகளை வென்றெடுத்த பேரரசன். தம் ஆட்சி காலத்தில் 11 வகை நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டுள்ளார். அதில் 6 வகை நாணயங்கள் ஆந்திர மாநிலம் தவளேஸ்வரம் தொல்லியல் ஆய்வுகளிலும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆய்வுகளிலும் கிடைக்கப்பெறுகின்றன. 250 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் பொருந்திய கங்கை கொண்ட சோழபுரம் 3ஆம் ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்கு பிறகு பாண்டியர்களில் பெரும் அரசனாக உருவெடுத்த சுந்தரபாண்டியனால் வீழ்ச்சியடைய தொடங்கியது.